12,000 பேர், 12,000 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 12,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடியும் எனக்கு பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்போ ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். நீ பாடுவேன்னு கேள்விப்பட்டேன், நல்லா பாடுவியா, சரி இந்த வாரம் நீ பாடுறியா அப்படின்னு கேட்டேன்னு எனக்கு ஆசை தாங்க முடியல. ஓகே, இத்தனை பேர் இருக்காங்க, கண்டிப்பாக நான் பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டா பாடின பாட்டு என்னன்னா, இன்னைக்கு காலையில் ஆராதனையில் ஒரு பாட்டு பாடினேன். எத்தனை பேர் இருந்தீங்க ஆராதனையில்? தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதிலே நான் கோவை தொங்க நேரிடீனும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். இதுதான் நான் ஃபர்ஸ்டா அத்தனை வாலிப பிள்ளைகளுக்கு முன்னாடி பாடின ஒரு பாட்டு. ஏன்னா இந்த பாட்டு ஏன் பண்ணேன்னா, எங்க அம்மாவுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு நான் நல்லா பாடுறேன்னு என்கிட்ட இந்த பாட்டை பாடி என்ன பண்ணுவாங்க, அவங்க சந்தோஷப்பட்டுக்குவாங்க, ஆசைப்படுவாங்க. அப்போ இந்த பாட்டை பாடிட்டு நான் இறங்கிட்டேன். ஆனா மனதுல எனக்கு என்ன இல்லை, துளி அளவும் இயேசுவின் மீது நம்பிக்கையோ விசுவாசமோ கிடையாது. அப்போ ஆல்மோஸ்ட் an atheist. இப்படிதான் நான் கல்லூரிக்குள்ள போனேன். ஒரு பாஸ்டர் மகனா இருந்தாலும் துளி கூட விசுவாசம் இல்லாத ஒரு மகனாய், பேச்சுக்கு தான் ஒரு கிறிஸ்தவன் பாஸ்டர் மகன், இப்படிதான் இருந்தேன் நான். இந்த முதல் பாடலை நான் பாடிட்டு இறங்குறேன். ஃபர்ஸ்ட் ஹவர் வந்து தீசிஸ் ரைட்டிங். எத்தனை பேருக்கு தீசிஸ் எழுதிருக்கீங்க காலேஜ்ல? கடைசி ஃபைனல் இயர் முடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சப்மிட் பண்ணுவோம், தீசிஸ் ரைட்டிங். அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு கிராமட்டிக்கலாக ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருப்பாங்க. எனக்கு வந்து ப்ரொஃபஸர் பேர் பூங்குடி. அந்த அம்மா ஒரு பிராமன், நல்ல ஒரு லேடி. அவங்க பாடம் நடத்தினாங்கன்னா அந்த மாதிரி யாருமே நடத்த முடியாதுன்ற அளவுக்கு இருந்தாங்க. அந்த அம்மா வந்து காலையில கிளாஸ்ல வந்த உடனே வந்து முதல் கேள்வி கேட்டது, இன்னைக்கு காலையில யார் பாட்டு பாடினது? நான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது கிப்சன் மாதிரி இருந்துச்சு, கிப்சன் தான் பாடினானா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆமா மேம், அவன் தான் கிப்சன் தான் பாடினான், he only sang today. ஓகே call him in the front. அவனை என்ன முன்னாடி கூப்பிட்டாங்க. அந்த அம்மா முன்னாடி கூப்பிட்டு, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னை கட்டி பிடிச்சு அந்த அம்மா 3 நிமிஷம் அழுதாங்க. she cried for almost 3 minutes. ஏன்னு எனக்கு தெரியாது, நான் எதுக்குன்னு கேட்டுக்கல. அவங்க சொன்னாங்க, during the recess come and see me in the staff office. அந்த டீச்சர்ஸ்லாம் உட்கார்ற இடங்க இருக்கும், இந்த பாடம் ஹவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து பாரு. அப்போ அந்த ஹவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த அம்மாவை போய் பார்த்தேன். அந்த ப்ரொஃபஸர், she is one of the department's head, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்டோட ஹெட். அவங்க சொன்னாங்க, இன்று காலையில நான் வரும்பொழுது ஏராளமான பிரச்சனைகளோடு வாழ்க்கையில நான் வந்தேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள வேண்டும். கடைசியா நான் இன்னைக்கு வந்து இந்த காலேஜில் இருக்க டியூட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு என்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கே முடிச்சிடணும்னு நான் தீர்மானம் பண்ணி நான் இன்னைக்கு காலேஜுக்கு வந்தேன். நீ ஒரு பாட்டு பாடினியே, அந்த பாட்டுடைய அர்த்தம் என்ன? நான் சொல்றேன், இதுதான் இந்த பாட்டுடைய அர்த்தம். அந்த அம்மா திரும்பி அழுதுட்டு சொன்னாங்க, this song touched my heart. அன்றைக்கு காலையில விசுவாசமே இல்லாத நான் ஒரு பாடலை பாடும் பொழுது அந்த பாடல் ஒரு மனுஷனை போய் தொடுமா? சொல்லுங்க பாப்பா, அந்த மனுஷனை போய் தொடுமா? விசுவாசமே இல்லாமல் நான் பாடுகிற பாடல்ல என்ன இருந்தது? தேவனுடைய வார்த்தை இருந்தது. தேவனுடைய வார்த்தை பாடுகிற நபரை கொண்டோ அவருடைய பின்புலத்தை கொண்டோ வேலை செய்வது அல்ல. நம்ம பாடுறோம்ல பாட்டு ஆராதனையில, அது பாடுறவங்களை வச்சுதான் வேலை செய்தா? யார் எழுதுறாங்க, யாரு அதை அனாயிட்டடா பாடுறாங்க, அதை வச்சுதான் வேலை செய்தா? கிடையாது. பாடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். பாடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை.
அது யாரு பாடினாலும் அது மக்களை போய் தொடக்கூடிய ஆசீர்வாதத்தை கொண்டது, வல்லமையை கொண்டது. ஆமென் சொல்லுங்க. அப்போ முதல்ல நான் அப்போ கற்றுக்கொண்டது அன்னைக்கு காலையில் என்னன்னா, சரி நம்மளுடைய திராணி, நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய திறமைகளுக்கு தாண்டி தேவனுடைய வல்லமை நம்ம பாடுகிறதுல செயல்படுது. ஆமென். நாம் பாடுகிற வார்த்தையில செயல்படுது. அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே இனிமேல் இந்த பாடல்கள் என்ன எனக்கு வேணாம், நான் உம்முடைய பாடல் எழுதணும். அன்னைக்கு நான் ஒரு ஜெபம் பண்ணேன். நான் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு டிமாண்டிங் ஜெபம். அப்பேற்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரான்னு கேட்டா, அப்பேற்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நான் சொன்ன, ஆண்டவரே உலகத்தில் இருக்க எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பாடகர்கள் இருக்கிறாங்க, காசை கொண்டு போய் லட்சமா செலவு பண்ணுகிற பாடகர்கள் எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஆசீர்வாதம் எனக்கு இருக்கணும். ஒரு நாள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை மீறி உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நான் பாடல்கள் எழுதினா, அதனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என்னுடைய அப்பா அம்மா ஊழியத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, இந்த ஊழியமே எனக்கு வேணாம்னு நினைச்சேன். ஆனா உம்முடைய ஊழியத்திற்கு நீர் திரும்பவும் என்னை அழைக்கிறீர் என்று சொன்னா, நீர் என்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும். நான் வாலிப பையன்தான், ஆனாலும் நீர் என்னை கொண்டு செய்கிற காரியங்கள், அதிசயங்களை கொண்டு வர வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். 2வது இயர் முடிஞ்சது, 3வது இயர் முடிஞ்சது. 3வது இயர்ல எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வந்துச்சு, மலையும் மண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள மூவி.